நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எவ்வளவு உழைச்சாலும் வீட்டில் பணம் சேரவே மாட்டேங்குதா? உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சம் இல்லையா? கவலைப்படாதீங்க. இனிமே அந்த பிரச்சனையே கிடையாது. உங்களுடைய வீடே கோடீஸ்வர யோகத்தின் மையமாக மாறப்போகுது. உங்கள் அதிர்ஷ்டத்தையே மாற்றி பணத்தடையை நீக்கி செல்வ வளத்தை கொழிக்க வைக்கிற 5 மகா சக்தி வாய்ந்த சிலைகளை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த சிலைகளை வாங்கி வீட்டில் வச்சா மட்டும் போதுமா? இல்லை. அந்த 5 சிலைகளில் ஒரு சிலைக்கு ஒரு விசேஷ ரகசியம் இருக்கு. அதை சரியான திசையில சரியான இடத்துல வச்சா மட்டும்தான் அதிர்ஷ்டம் குவியும். அந்த ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இரட்டை யானைகள். இரட்டை யானைகள் வெறுமனமே அலங்காரம் அல்ல. இது உங்க வீட்டோட அதிர்ஷ்டம் மற்றும் செல்வத்திற்கான பிரதான கேட் கீப்பர்கள். அதனால இவர்களை உங்கள் பிரதான நுழைவாயிலில் வீட்டின் உள்ளே பார்ப்பது போல அமர்த்துங்கள். வீட்டில் நுழையும் போதே இவர்களது வலிமையான காலடிகள் எதிர்மறை ஆற்றலை தடுத்து நிறுத்திவிட்டு அதிர்ஷ்டத்தை மட்டுமே உள்ளே வர செய்யும். உங்கள் குடும்பத்திற்கு ஒருபோதும் தீங்கு வராமல் பாதுகாக்கும் அரண்களாக இவர்கள் செயல்படுவார்கள். இரண்டாவது, ஆமை. பணம் சம்பாதிப்பது பெரிய விஷயமில்லை, அது நிலைத்து நிற்பதுதான் கலை. நீண்ட ஆயுளின் சின்னமான ஆமையை உங்கள் வடக்கு திசையில் வைக்க வேண்டும். வடக்கு என்பது தண்ணீர் மற்றும் செல்வத்தின் திசை. ஆமை மெதுவாக ஆனால் உறுதியாக செல்வது போல உங்கள் வீட்டில் வரும் செல்வம் நிதானமாக வலுவாக சேமிக்கப்பட்டு பல மடங்கு பெருகும். உங்கள் சேமிப்பு கணக்கு காலியாகாமல் பார்த்து கொள்ளும் பெட்டி இது. மூன்றாவது, 7 குதிரைகள். 7 குதிரைகள் நிற்கும் சிலை அல்ல, அவை ஓடிக்கொண்டிருக்கும் ஆற்றல். இவை வெற்றி, வேகம், புகழ் ஆகியவற்றை குறிக்கும். இந்த வேகத்தை உங்கள் வாழ்க்கைக்குள் கொண்டு வர இவற்றை உங்கள் தெற்கு திசையில் வீட்டின் உள்ளே ஓடுவது போல வைக்கவும். தென் திசை புகழ் மற்றும் கௌரவத்திற்கான திசை. இந்த சிலையை பார்த்தால் போதும், உங்கள் வேலை மற்றும் தொழிலில் இருக்கும் தடைகள் உடைந்து புகழும் வெற்றியும் மின்னல் வேகத்தில் உங்களை தேடி வரும். நான்காவது, ஆந்தை. செல்வம் வந்தால் மட்டும் போதாது, அதை சரியாக பயன்படுத்தும் அறிவும் வேண்டும். ஆந்தை ஞானத்தின் சின்னம். அதனால் இதனை உங்கள் தென்கிழக்கு திசையில், இதுவும் செல்வத்துக்கான திசைதான், அல்லது படிப்பறையில் வைக்கலாம். இதனால் பணம் தொடர்பான விஷயங்களில் தவறான முடிவுகளை எடுக்காமல் தடுத்து உங்களிடம் இருக்கும் செல்வம் வீண் செலவாகாமல் பொருத்தமான வழிகளில் மட்டுமே செலவாகும். ஐந்தாவது, பசுவும் கன்றும். வீட்டில் உண்மையான செல்வம் என்பது அன்பும் நிம்மதியும் தான். பசுவை தெய்வமாக வணங்கும் நாம் பசு மற்றும் கன்றின் சிலையை தென்மேற்கு திசையில் வைக்க வேண்டும். இந்த சிலைக்கு தாய்மையின் பரிபூரண ஆசீர்வாத சக்தி உண்டு. இது குழந்தை பாக்கியம், குடும்பத்தில் இணக்கம், நிம்மதி மற்றும் அளவில்லாத அன்பை பொழிய செய்யும். இந்த திசையில் இருந்தால் உங்கள் வீடு எப்போதும் லட்சுமி கடாட்சத்துடன் இருக்கும். எந்த சிலையை வீட்டில் வைத்தாலும் அந்த இடத்தை தூய்மையாகவும் வெளித்தமாகவும் வைத்து கொள்ள வேண்டும். முக்கியமாக மர சாமான்களில் எந்த சிலையும் வாங்கக்கூடாது. எந்த சிலையையும் நேரடியாகவோ அல்லது தரையிலேயோ, பாத்ரூம் அல்லது சேமிப்பு அறைகளுக்கு அருகிலேயோ வைக்காதீர்கள். அவற்றை கண்ணியமான உயரமான பீடத்தில் வையுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு பக்தியோடும் நம்பிக்கையோடும் அந்த இடத்தை பராமரிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வ வளம் பெருகும். சரி நண்பர்களே, இன்னைக்கு நாம 7 குதிரை, யானை, ஆமை, ஆந்தை, பசு மற்றும் கன்று என வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் அத்தனை சிலைகளை பற்றியும் அதை எந்தெந்த திசையில் எப்படி வைக்கணுங்கிற முக்கியமான வாஸ்து ரகசியங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமே உங்க வீட்டுல பணத்தடை இருக்கவே இருக்காது. சொன்னபடி இந்த சிலைகளை வாங்கி முறையா வைங்க. செல்வ வளம் கொழிப்பது உறுதி. உங்க வீடே இனி லட்சுமி கடாட்சத்தோட ஜொலிக்கும். இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த சிலைகளை வாங்கி வச்சதுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட நல்ல மாற்றங்களை மறக்காமல் கீழே கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அது மற்றவங்களுக்கும் ரொம்பவே ஊக்கமாக இருக்கும். இதே போல் இன்னும் நிறைய ஆன்மீகம், வாஸ்து மற்றும் செல்வம் கொழிக்க ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.